வணக்கம் நண்பர்களே. டெட் 2012-13 பாட வாரியாக தேர்ச்சி பெற்ற ஒரு விவரங்களை இப்போ பார்க்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா 2013 அதாவது எத்தனை பேர் தேர்வு எழுதுனாங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேப்பர் 2 அதாவது 2 விதமாக கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஒன்று சமூக அறிவியல், அதில் 60 மார்க்கு வரும். இன்னும் இவங்க யாருன்னா ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு சமூக அறிவியல் பேப்பர் 60 மார்க்கு. இதே சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்களுக்கு கணிதம் அறிவியல் 60 மார்க் வரும். அவங்களுடைய விவரங்கள் தான் இங்கனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. இது நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சது இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எழுதியோர் சமூக அறிவியல் பேப்பர் எழுதியோர் 2,47,055 பேர் எழுதினாங்க. இதில் பாஸ் ஆனவங்க 11,568. பாஸ் பர்சன்டேஜ் 4.50. அடுத்து பார்த்தீங்கன்னா கணிதம் அறிவியல் இந்த குரூப்லேருந்து எழுதினவங்க பேப்பர் 2 2,65,150 பேர் எழுதினாங்க. இதில் 7,196 பேர் தான் பாஸ் ஆனாங்க. சரிங்களா? இவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் 2.72%. ஸோ சமூக அறிவியல் எடுத்து எழுதுகிறவங்க கொஞ்சம் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வாங்குகிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி குரூப்பில் இருக்கிறவங்க அதிலே மேக்ஸிமம் இது ஜியாகிரபி, சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் வந்துடுது. ஆனால் அந்த கணிதம் அறிவியல் கணிதம் படித்தவங்களுக்கு அறிவியல் உண்மையிலேயே ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அறிவியல் படித்தவங்களுக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மொத்தமே 7 மார்க் தான் வருது அவங்களுடைய மேஜரில். கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு அதே மாதிரி தான், ஒரு 7 மார்க்லேருந்து 8 மார்க். பாட்னி படித்தவங்களுக்கு அதே நிலைமை, ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு அதே நிலைமை. இதுதான் மெயின் காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இனிமேல் வர்ற தேர்வில் ஏதாவது மாற்றங்கள் நடந்தாலும் நடக்கும். ஏற்கனவே ஒரு 84,000 பேர் to 90,000க்குள்ளே பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அவங்க மேஜர்லேயே ஒரு டெஸ்ட்டு வச்சு போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் எதுக்குனாலும் அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருங்க. எந்த அறிவிப்பு வேணால் வரலாம். இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.